Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த மாதிரியான ஒரு ஐ கேச்சிங் போல்ட் பிளாக் இன்டென்ஸ் காஜல் லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் சூப்பர் லாஸ்டிங் நல்லா போல்டாக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான ஒரு ஐ லுக் எப்படி நீங்கள் பண்ணலாம் அண்ட் இந்த ஹோல் லுக் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது சிம்பிளாக இருக்கும், வேரபிளாக இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம கண்ணில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, எனக்கு வயிற்றில் வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை சவுண்டுக்கும் அப்படியே சில்லுன்னு இருக்கிறதுக்கும். எனிவேஸ், ஸோ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டுட்டோரியல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு டுட்டோரியலில் நான் பர்பிளில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மாதிரியான அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கிங் ஆஃப் பர்பிள், இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். பர்பிளில் வந்துட்டு எலைட் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. எலைட் கிளப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டு சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஈஸியான சலுகைகள்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்காது, ஷிப்பிங்க்கு ஃப்ரீயாக இருக்கும், சிஓடிலாம் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பர்பிளோட இந்த எலைட் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் 12 மாதத்துக்கு வந்துட்டு கிடைக்குது. எலைட் மெம்பராக இருந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆர்டர்லாம் வந்துட்டு இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படியே கட் ஆகுது. அந்த 49 rupees வந்துட்டு 12 monthsக்கு உங்களுக்கு கட் ஆகிடுது. 500 rupees மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கும்ல. எலைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 149 rupees இல்லை 100 rupeesக்குலாம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் கிடைக்குது. ஸோ மினிமம் ஆர்டர் வேல்யூ பார்த்து நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஆல்சோ இந்த எலைட் மெம்பர்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கிஃப்ட் இருக்குது. அது 149 rupeesலேருந்து 490 rupeesக்குள்ள என்ன ப்ராடக்டாக வேணா இருக்கலாம், அது நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500, 499 rupees வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் கேஷ் ஆன் டெலிவரியே வந்துட்டு எனேபிள் ஆகும். அது இந்த எலைட் மெம்பர்ஷிப் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை மெம்பராக இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அடிஷ்னல் 25 rupeesம் கட் ஆகுது அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸாக நீங்கள் சம்டைம்ஸ் கொடுக்குற அந்த 50 rupeesம் கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிட் தானே, கிட்டத்தட்ட ஒரு 74-75 rupees கிட்ட வந்துட்டு இது கட் ஆகுது. ஸோ இதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எலைட்டில் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக சில பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிராண்ட்ஸில் உங்களுக்கு டெய்லி சூப்பர் அமேசிங் ஆஃபர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதில் சில பிராண்ட்ஸ் நான் சொல்கிறேன்: குட் வைப்ஸ், மாமா எர்த், வாவ், Alps Goodness, Purple, NYWay, Plum, Kama Ayurveda, Stay Quickie, Momsco, Faces Canada, Face Shop, M-Caffeine, Alps Goodness, இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த எலைட் இதுக்குள்ளே வரும். அண்ட் இவங்களதெல்லாம் வந்துட்டு ரெகுலராகவே டெய்லி பேசிஸில் உங்களுக்கு அமேசிங் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா எலைட் யூசர்ஸ்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சூப்பர் அமேசிங் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸில் வந்து பிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நீங்கள் ஷாப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக்கும் கிடைக்குது. அதாவது ஒரு 5000 rupeesக்கு நீங்கள் வந்துட்டு ஷாப் பண்ணுறீங்கன்னா 4% வந்துட்டு உங்களுக்கு கேஷ் பேக் ஆகுது. ஸோ 200 rupees உங்களுடைய கிரெடிட் வாலெட்டில் வந்து போய் விழுந்துருது. ஸோ அந்த கேஷ் பேக் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபர்தர் பர்ச்சேஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் எலைட் மெம்பராக இருக்கீங்கன்னா ஒரு சர்டிஃபைட் பியூட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸ்கின் கேரா இருக்கட்டும், ஹேர் கேரா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், அதிலே ஒரு போர்ட்டல் இருக்கு. அதில் போயிட்டு நீங்க வந்துட்டு எப்போ வேணாலும் வந்துட்டு ஃப்ரீயா வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். என்ன ப்ராடக்ட் உங்க ஸ்கின் டைப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா. அண்ட் இது எக்ஸ்க்ளூசிவா எலைட் யூசர்ஸ்க்காக ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ ஸ்லாட் பார்த்து இது வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த செஷன்ஸ்லாம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்றதுக்கு. ஆல்சோ இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம், பியூட்டி ரிலேட்டட் மாஸ்டர் கிளாஸஸும் வந்து நடக்குது. அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இது எலைட் யூசர்ஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அகேன் இது எல்லாமே ஃப்ரீ தான். லைக் நீங்க மேக்கப்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான லுக் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் கைடு இது எல்லாத்துக்கும் வந்துட்டு மாஸ்டர் கிளாஸஸும் நடக்குது. அதுவும் நீங்க வந்து தாராளமா போயிட்டு அட்டென்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் இதுல இருக்கு, which is super beneficial. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல வேற எதுவும் பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஆர் மேக்கப் பேஸ் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா குட் வைப்ஸோட டீ ட்ரீ ஜெல் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது என் ஸ்கின்ல ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஜெல் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். ப்ரைமருக்கு ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுக்கலாம். பர்பிளில் இருந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் லிப் பாம் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டிண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து நேற்று போட்ட டிண்ட் வந்து இன்னும் வாயில் ஒழுங்காக போகாமல் இருந்தது. ஸோ அதை லைட்டாக கரெக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன் காலையில். அதனுடைய மீதி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது ப்ரைமருக்கு வந்துட்டு பர்பிளோட ட்ரூ ஜுவல் 24 hour ப்ரைமர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இதில் லைட்டாக வந்து கோல்டு ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு போர் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா கூட இது வந்து அழகாக அந்த போரெல்லாம் பிளர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பேஸ் கன்சீலிங் கரெக்ஷன் எல்லாத்துக்கும் போயிடலாம். நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று வந்து NYBயோட கன்சீலர்ஸ், இது ஒரு ஆப்ஷன் தருவேன். இதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, கலர் கரெக்டிங் ஷேட்ஸ் இருக்குது. நான் இங்கே வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் இது இருக்குது. அது இல்லாமல் நார்மலாக நீங்கள் கன்சீல் பண்ணிக்கிற மாதிரியான பேஸ் போட்டுக்கிற மாதிரியான ஷேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதனுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அஃபோர்டபுள் சைட்லேயும் இருக்குது. அது இல்லைனா பர்பிளோட கன்சீலர் பேலட் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இதனுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட்ஸ் கன்சீலர் பேலட்ஸ்னு வரும்போது. அண்ட் இதில் வந்து ஒரு கலர் கரெக்டிங் ஷேட் இருக்குது, ஹைலைட்டிங் ஷேட் இருக்குது, க்ரீமியாக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கையிலே ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து அந்த ஆரஞ்சு மேலே ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ப்ரே எடுத்து என்னுடைய ஸ்பஞ்சில் நல்லா நான் வந்துட்டு அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈரமாகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்பஞ்சை டைரெக்டாக என்னுடைய கன்சீலர் பேலட்டில் வந்துட்டு டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஆரஞ்சு கன்சீலர், அப்புறம் எங்கெல்லாம் என்னுடைய முகத்தில் வந்துட்டு கன்சீலிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நான் இதை போட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு பேஸ் மாதிரி இருக்க போகுது. பவுடருக்கு நான் ஒரு லூஸ் பவுடர் அண்ட் டிண்ட் இருக்கிற மாதிரியான பவுடர் எடுத்துக்கிறேன். ஸ்டே குவிக்கியோட எல்லோ பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கும். அண்ட் லூஸ் பவுடர் அப்படின்றதுனால அகைன் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு மேட்டிஃபைடாக பார்த்துக்கும். அண்ட் நான் இன்றைக்கி நல்ல ஒரு பிரைட்டர் லுக்கிங் மேட்டிஃபைட் ஸ்கின் இந்த இதுக்குள்ளே தான் வந்து போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த லூஸ் பவுடர் வச்சு எங்கெல்லாம் கன்சீலர் போட்டனோ அங்கெல்லாம் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ண அப்புறமா கண்ணுக்கு கீழே கொஞ்சமாக பவுடரை போட்டு பேக் பண்ணுறேன். இப்போ நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி NYBயோட ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் குவைட் அஃபோர்டபுள் தான் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் முடியும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பூலி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோ பென்சிலில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து ஒரு ஐப்ரோ பென்சிலில் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு க்ளீன் பண்ணும்போது மேலே கீழெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்னுடைய கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா ஐப்ரோஸை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்க போகுது. இப்போது இது மச் பெட்டராக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா மீதி இந்த ப்ரஷில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய லிட்ஸில் போட்டுக்கிறேன். இது ஒரு பேஸ் மாதிரி எனக்கு கொடுக்க போகுது. ஐஷேடோக்கு இந்த ஸ்டே குவிக்கியோட ஒரு ஐஷேடோ குவாட் எடுத்துக்கிறேன். செக்ஸி ஐஸ் 9 pan ஐஷேடோ பேலட். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஷேட் அகேன் சல்ட்ரி ஐஸ். நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நியூட்ரல் ஐலிட் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய காஜல் ஐலைனர் தான் வந்துட்டு பாப் அவுட் ஆகணும். ஆனாலும் நம்ம ஐலிட்ஸ் சும்மா விடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்து லிட்டில் வந்து போட்டுக்கிறேன். இந்த கலர் அடுத்து சும்மா இந்த ஒரு பீச் ஒயிட் கலர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஐலிட்ஸோட சென்டரில் இப்படி போட்டுக்கிறேன். சும்மா அந்த ஒரு பளிச்சுன்ற ஒரு தன்மை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு நல்ல பாப் ஆகுற மாதிரியான பிளாக் பேஸ் வந்துட்டு
கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற இல்லைனா ஒரு க்ளீன் கேன்வஸில் வந்து நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப். இப்போ இந்த எக்ஸஸ் பவுடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ஸ்கின்னுக்குள்ளேயே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அங்கே அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுடைய ஐலைனர் அண்ட் காஜல் வேலைக்கு போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தருவேன், ஆக்சுவலி 3. ஃபர்ஸ்ட் என்னென்னா ஸ்கெட்ச் லைனர் யூஸ் பண்ணுறது. நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது ஸ்கெட்ச் லைனருக்கு, ஸோ அதை ஃபஸ்ட்டே சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் லைனர், இது வந்து NYBேலேருந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஜெல் லைனர் யூஸ் பண்ணலாம் அகைன் ஸ்டேக்விக்கிலேருந்து. இந்த 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் அண்ட் சூப்பர் ரிசல்ட்டுமே கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்டேக்விக்கியோட ஜெல் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஜெல் காஜல் இன்னும் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணியே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்கிது. ஸோ அதுவுமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், தனியாக நீங்கள் ப்ரஷ் எங்கேயும் போக வேணாம். ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி நான் ப்ரஷில் எடுத்துட்டு என்னுடைய கை பின்னாடி இதை ஸ்மூதன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய ஐலிட்ஸில் ஐபாலோட மிட் ஏரியாவுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின் ஏரியாவிலேருந்து எண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். மிடில் பார்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது இது அப்படியே எண்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த இன்னர் பார்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்னா நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அந்த ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ண போகுது. ஸோ அதனால தான் இந்த ப்ரஷ் வந்து டிப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் விங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு குட்டி ஃப்ளிக் எண்டுலேருந்து ரொம்ப குட்டியாக இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிக்கை என்னுடைய லைனரோட ஜாயின் பண்ணுறேன். இன்னும் ரொம்ப பெருசாக பயங்கரமாக அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப லைட்டான ஒரு லைனர் லுக். இப்போது நான் இந்த முடி ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா என் ஸ்கின்னோட, அந்த ஏரியாவில் கலர் பண்ணி விடுறேன். அந்த இடம் பால்டாக இருக்கக்கூடாது, நான் அசிங்கமாக தெரியும். அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அப்போ வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணுறது. ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. காஜல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எது வந்து ஓகேவா தோணுதோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே புதுசாக NYBயோட லாங் ஐலாண்ட் டீப் இன்டென்ஸ் கோல் ஐ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய கலர் பென்சில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். பிளாக் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்ப்போம். அண்ட் இதனுடைய எட்ஜ் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய லோவர் வாட்டர் லைன் ஃபர்ஸ்ட் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். இந்த மாதிரி பென்சிலில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணணும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த காஜல் பர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா இருக்குது. ஸோ இந்த எண்டு வந்துட்டு நான் என்னுடைய அப்பர் லைனரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ப்ரஷ் வச்சு இது ஜாயின் பண்ணிவிட்டு விங்கை வந்துட்டு லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன், தனியாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு. இந்த காஜல் வந்துட்டு அந்த அளவுக்கு மேட்டான ஒரு லுக் கொடுக்கல, லைட்டாக ஒரு ஷைன் கொடுக்குது. ஜெல் காஜல் அளவுக்கு மேட்டாக கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காஜலே என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்லேயும் நான் வந்துட்டு டைட் லைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லேயர் இந்த ஜெல் காஜலே எடுத்து இந்த ஆல்ரெடி நான் வச்ச காஜலோட நான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் நான் ஏன் சொல்கிறேன்னா சிலருக்கு வந்துட்டு கண் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எனக்குமே வந்துட்டு அந்த ஸ்மியர் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. பட் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்மியர் ஆகவே ஆகாது. ஸோ ஜெல் லைனரை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், லோவர் லேஷ் லைனில் காஜலை ப்ளேஸ் பண்ணுறேன். அது மேலேயே ப்ளேஸ் பண்ணி அந்த காஜலை லாக் பண்ணுறேன். இது ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி தான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஐஷேடோ பேலட் இருக்குது, அதில் ஒரு மேட் பிளாக் ஷேட் இருக்குது அப்படின்னா அந்த கலரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் காஜல் மேலே செட் பண்ணலாம். பட் நான் அதை காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இன்றைக்கி லுக்கு நான் இதோட வந்து நிறுத்திக்கிறேன். இது மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு போதும். இதுவே வந்து அந்த ஒரு லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படியும் இல்லை எனக்கு இது வந்து க்ரீமியாக இருக்குது, இல்லை என்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு லூஸ் பவுடர், ஒயிட்டோ ப்ரௌனோ பீஜோ என்ன கலரில் நீங்கள் லூஸ் பவுடர் வச்சுக்கோங்க
வச்சுருக்கீங்க, உங்களுடைய பேபி பவுடர் கூட இதுக்கு ஒர்க் ஆகும். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய காட்டன் பட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஒரு ஆங்கில ப்ரஷ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பவுடரை எடுத்துகிட்டு என்னுடைய காஜல் மேலே இப்படி லாக் பண்ணுறேன். டோன்ட் வரி, இப்போ இது கொஞ்சம் இப்படி வெள்ளையாக தெரியும், பட் இன்னொரு லேயர் நம்ம பேக் பண்ண போகிறோம் காஜல். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, பொட்டு வச்ச உடனே மேலே பவுடர் வைக்கிறது, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது போயிட்டு அப்படியே உங்களுடைய காஜல் ப்ராடக்டை லாக் பண்ணும், எங்கேயும் நகராது. நீங்கள் தான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஆல் த்ரூ த டே இது அங்கேயே தான் இருக்க போகுது. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் அந்த எல்லோவாக இல்லை க்ரேயாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்னோடய ஜெல் லைனர் இன்னொரு லேயர் வச்சுக்கிறேன். ஓகே, என்னுடைய 2 சைட் காஜல் அண்ட் ஐலைனரும் டன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சோண்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் கொஞ்சமாக வந்துட்டு முடிச்சுக்க போகிறேன். ஸோ ப்ளஷ்க்கு வந்துட்டு நான் 2 ப்ளஷஸ் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன், ஸ்டே குவிக்கில் இருந்தே தான். ஸோ இந்த 2 ப்ளஷ் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு பிங்க் ஷேட் நம்பர் 5 அண்ட் இன்னொன்று ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட்ரல் சாஃப்ட் ப்ரௌன் கலர், அது வந்து நம்பர் 2ல் இருக்குது. ஸோ இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி என்னுடைய ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப பிங்கியாக இருக்காது, ரொம்ப பீச்சியாகவும் இருக்காது. அடுத்து ஹைலைட்டர், ஸ்டிக் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். பர்பிளில் இருந்து எந்த ஷேட் எடுக்கலாம், இது எடுத்துக்கிறேன். நான் வந்து நம்பர் 5 யூஸ் பண்ணுறேன். என்னுடைய கண்ணத்தோட சென்டர் ஹையஸ்ட் பாயிண்டில் போட்டு கையால் வந்து குயிக்காக பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப மேலே போகாதீங்க. மூக்கு டிப், கியூபிட்ஸ் போ, லைட்டாக சின்ன. அப்புறம் இதே கூட என்னுடைய ப்ரோ போனில் நான் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக போடுங்க. லிப்ஸ் முடிச்சுக்கலாம். லிப்ஸ்க்கு நான் இந்த என்வைபேயோட லிப் லைனர் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ப்ளம் ஷேட். இந்த ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய லிப்ஸ் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கிளாசிக் ஃபேவரட் என்வைபேயோட ஏஸ்டிட். ஆமாம், ஏஸ்டிட் இது என்னோட தி மோஸ்ட் ஃபேவரட் கலர். இதை எடுத்து நான் வந்துட்டு டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் லென்ஸ் வச்சுக்கிட்டேன், ஒரு கிரே லென்ஸ் வச்சுக்கிட்டேன். இதோட இந்த லுக் நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு டிப் தரேன், ஐஸில் நீங்கள் எவ்வளோ வேணால் போல்டாக வந்துட்டு மேக்கப் இறக்கலாம், எவ்வளோ போல்டாக கிளாமரஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஐஸ் நீங்கள் போல்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லிப்ஸை வந்துட்டு சட்டில் ஆக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வேரபிளான லுக் மாதிரி தெரியணும் அப்படின்னா. அதே மாதிரி ஐஸ் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸ் வந்துட்டு நீங்கள் செம்ம போல்டாக போய்க்கலாம். அது தனியாக வந்து அழகாக எடுத்து காமிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அது ஓவர் பவரிங்காகவும் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் சொன்ன மாதிரி அந்த எலைட் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் நான் வச்சுருக்கேன், நான் அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் டைமில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கூப்பான் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் இங்கே யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Oh my god, மழை பெய்யுது. மழை பெய்யுது. பிடிக்க போகுது. மென்டலா கடவுளே. அம்மா, இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை தெரியுமா. அதனால கிளாசிக்